Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.10 fifth sum. So நம்ம கிராஃப்ல பொறுத்திருக்காங்க 2x plus 3y less than or equal to 6, x plus 4y less than or equal to 4, x greater than 0, y greater than 0 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துக்கு you have to find the points and you have to find the correct plotting and line with the graph. ஸோ பாருங்க ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 6 போட்டு பாயிண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ டேபிள் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி தனியாக கண்டுபிடிச்சிட்டாலும் பரவாயில்ல. நான் டேபிள் போடுறேன். எக்ஸ் ஒய் திஸ் இஸ் இப்போ இது வந்து 0 போடணும். இப்போ எக்ஸ் மேலே 0 போடுங்க. ஸோ எக்ஸ் மேலே 0 போட்டிங்கன்னா ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸ் 0னா 3y = 6. அப்போ ஒய் என்னது 2. அப்போ ஒய் 0 போடுங்க. ஒய் 0 போட்டிங்கன்னா y இந்த இது டேர்ம் இல்லாமல் போயிடும். ஸோ 2x = 6 கிடைக்கும். எக்ஸ் வந்து உங்களுக்கு 3 சொல்லி கிடைக்கும். ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டு. இதில் இன்னொரு கிராஃப் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4y greater than or equal to 4, that is equal to 0 சொல்லி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணிவிட்டு டேபிள் போடுங்க. ஸோ அப்படி போட்டு இது எக்ஸ் ஒய். நான் புட் எக்ஸ் = 0. எக்ஸ் 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா y வந்து உங்களுக்கு 4y = 4, that is nothing but y = 1 சொல்லி கிடைக்கும். ஸோ அதே போல் y0 போடுங்க. y0 போட்டிங்கன்னா உங்களுக்கு x = 4 கிடச்சிடும். ஸோ அதுதான் 4 போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ரெட்டத்துடைய எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஸோ ரொம்ப சின்ன பாயிண்ட் தான், இதிலே ப்ளாட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஒரு சில பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இதை வந்து இன்னும் ரெண்டு மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பாயிண்ட்டை போட போகிறேன்னா இதுலேருந்து என்ன பாயிண்ட் அடிச்சு 0,2 3,0. ஸோ அந்த மாதிரி லைன் போட்டுங்க. 0,2 இதில் உள்ளது 0,2 and 3,0 இதை போட்டுக்கோங்க. தென் இதில் உள்ளது போட்டுக்கோங்க. இதில் என்னென்னா 0,1 4,0 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ 0,2 3,0 0,1 4,0. ஸோ 0,2 இங்கே என்ன இருக்குது 0, இது 2 y axis 2. so this is the point. so இந்த பாயிண்ட் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு 3,0. ஸோ 3 இங்கே 3 இங்கே 3 மீன்ஸ் இதில். ஸோ அப்போ அந்த கிராஃப் எப்படின்னா ரெட் கலரில் போடுற பாருங்க, ஒரு கலரில். ஸோ அந்த கிராஃப் இந்த மாதிரி வரும். இதுதான் உங்களுக்கு அந்த 3,0. ஸோ அது இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க ஓரளவுக்கு. அது இதுதான் அந்த கிராஃபு. ஸோ அடுத்து இன்னொன்று உங்களுக்கு என்ன இருக்குது, இதுதான் நம்மளுக்கு வந்து என்னென்னா 2x + 3y ஒரு கிராஃப் வந்து பார்த்திங்களா, அது 2x + 3y greater than 6 பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் இது தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஈக்குவல் டு 6 லைன் தான். அது greater than 6 அந்த ஷேடிங் ரீஜனை பொறுத்து பார்க்கணும். ஸோ அப்போ இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொன்று உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 4y அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. அதே போல் x + 4y என்னாச்சுன்னா என்ன பாயிண்ட்லாம் இருக்குது 0,1 4,0. let me plot that point 0,1 and 4,0. 0,1 this is 0,1 and 4,0 இங்கே இருக்குது. ஸோ இந்த கிராஃப் எப்படி வரும்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல போகும். நஞ்சனாச்சு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இது 4க்கு போகணும். ஸோ இது இந்த மாதிரி போகும். அப்போ இது ஒரு பாயிண்ட்டாக கிடைக்குது. நம்ம பாருங்கள், இதை இப்போ நம்ம எது ரெக்கார்ட் ரீஜன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இது வந்து இந்த லைன் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த x + 4y x + 4y = 4 லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இது. ஸோ இதில் இப்போ அந்த சிம்பிள்ஸாக பாருங்கள், ரெண்டுமே வந்து லெஸ் தேன் சிம்பிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அந்த 0,0 வருமானு பார்த்தீங்கன்னா 0,0 என்னது போட்டு பாருங்கள், லெஸ் தேன் 6ன்னு சொல்லிட்டு தான் வரும் உங்களுக்கு. அப்போது அந்த ஒரிஜினல் இருக்க சைடை நீங்கள் குறிச்சாலே போதும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடியது இதுதான். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து x = 0 போடுது, ரெண்டுத்துமே 0, y 0 x 0 அப்படி போட்டிங்கன்னா ஒரிஜின் 0,0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 0 greater than less than or equal to 6 இது உண்மையா இல்லையா, விச் இஸ் ட்ரூ. 0 less than or equal to 6 தான்.
அதேபோல் இங்கேயும் பாருங்களேன் 0 0 போட்டு 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு 4 சொல்லிட்டு வரும். ஸோ அதுவும் உண்மை தான். ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரிஜின் பக்கமாக ஷேட் பண்ணணும். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து இந்த கிராஃபும் ஷேட் பண்ணணும், இந்த பச்சை கலர் இருக்குது எந்த ஷேட் இதையும் ஷேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நீல கலர் லைன் நீங்கள் எடுத்துருங்க, நீல கலர் லைன் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அதை ஷேட் பண்ணணும். x + 4y = 4 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஷேட் பண்ணணும். பட் நம்மளுக்கு ஒன்று வந்து 0 லெஸ் தேனாக இருக்குது, இது வந்து 0 லெஸ் தேனாக 4 ஆயிடுது. ஸோ அப்போ அந்த லைனோட என்ன செய்யணும், குறைவாக தான் இருக்கணும். இந்த ஒரிஜினல் அந்த லைனுக்குள்ளாடி இருக்கணும்னு காருங்க. இதை தான் நீங்கள் ரெக்கார்ட் ரீஜன் சொல்லணும். இது கூட ஷேட் பண்ணக்கூடாது. இன்னும் சின்ன ட்ரையாங்கிள் பற்றி எதையும் ஷேட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த நீல அந்த ஒரிஜின் பக்கத்தில் நீல லைனுக்கும் பச்சை லைனுக்கும் உள்ளாடி இருக்கணும். நான் போட்டிருக்க மாதிரி நீல லைன் நம்ம பச்சை லைன் அதுக்கு உள்ளாடி என்ன இருக்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்போ இதுதான் உங்களுக்கு ரெக்கார்ட் ரீஜன் சொல்லிட்டு நீங்கள் எழுத வேண்டியது தான். ஸோ அந்த ரெக்கார்ட் ரீஜன் இப்படி தான் வரும். திஸ் க்ரீன் லைனும் வரப்படாது, இந்த க்ரீன் லைனோட ஷேடிங்கும் வரப்படாது. இதில் ஏன்னா க்ரீன் லைனை ப்ளூ லைன்லேருந்து தாண்டிடுது. இதில் பாருங்களா ப்ளூ லைன் வருது, ஆனால் க்ரீன் லைனை தாண்டிடுது. ஸோ அப்படியும் வரக்கூடாது, ரெண்டுமே தாண்டப்படாது. அப்படி உள்ள ஷேடிங் தான் இதுதான். அடுத்தது நெகட்டிவில் போகக்கூடாது. ஏன்னா நெகட்டிவில் போய்ட்டு இங்கே பாருங்களா நம்மள ஏதோ நெகட்டிவ் வந்திருக்கா, இல்லை நம்ம நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x > 0 0 ஒரு கிரேட்டர் தான் இருக்கும், இல்லைன்னா இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு, இந்த நெகட்டிவ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே > 0 கொடுத்துட்டாலும் உங்களுக்கு இது வராது, நெகட்டிவ் ரீஜன் போகாது. ஸோ இதுதான் அவங்க ரெக்கார்ட் ரீஜன். சொல்லி இந்த சம்மர் நீங்கள் முடிச்சு வேண்டி தான். ஸோ அவ்வளோதான், இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.